வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு பெரிய காலிஃப்ளவரை சின்ன சின்ன நறுக்கி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சாங்க. கொதிச்சக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வானலியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கடுகு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணப்போ இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அப்புறம் காரத்துக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்தமல்லி தூவி எடுத்தோம்னா சுவையான காலிஃப்ளவர் ரெடி ஆகிருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.